எல்லாருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் கிளிப்பில் வந்து இந்த வருடம் ஆடி அமாவாசை என்றைக்கு வருது, அந்த ஆடி அமாவாசையினுடைய சிறப்பு என்ன, அது எதுக்காக மக்கள் ரொம்ப புனிதமானதாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ஒரு விளக்க உரை. இது வந்து இந்து மதம் மற்றும் இந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகளோடு தொடர்புடைய கிளிப்பு. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அது 15 திதியில் ஒரு திதி. திதி என்பது சூரியன் விட்டு சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிற ஒரு இடமும் ஒரு ஸ்டேஷன். அதுதான் 15 திதிகள். சூரியனை விட்டு விலகி கரெக்டாக சூரியனுக்கு ஆப்போசிட்டில் வரும்போது 15 திதி, 15 நாள். அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் சூரியன் வர்றது இன்னொரு 15 நாள். அதனால தான் திதிகள் ஒரு மாதத்துக்கு 2 முறை வரும். வளர்பிறை பௌர்ணமியிலேருந்து, இப்போ இன்றைக்கி வந்து ஜூலை 20, நாளைக்கு 21ஆம் தேதி, நாளைக்கு பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி. நாளையிலேருந்து சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். சந்திரன் சூரியனை விட்டு நாளையிலேருந்து அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 15 நாள் கழித்து திரும்ப சூரியனுடைய சேருவார். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு ராசியில் இருக்கிறது தான் அமாவாசை. ஓகே, அந்த ஒரு நாளும் ஒரு ஸ்டாப்பில் நிற்கிற 3 இருக்குல்ல, அதுதான் ஒரு திதி. பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, அதுக்கப்புறமா சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி. இது அப்படியே ரிப்பீட் ஆகும். அந்த 15வது நாள் மட்டும் ஒன்று அமாவாசை, இன்னொன்று பௌர்ணமியாக மாறும். சிம்பிள். ஜோதிடப்படி வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்லவர், தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் கெட்டவர். வளர்பிறை என்பது உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக மூன் வளரக்கூடிய தன்மை. இப்போது இந்த ஆடி அமாவாசைக்கு வருவோம். ஆடி அமாவாசை எதனால் இம்பார்ட்டன்ஸ், ஆடி மாதத்துக்கு என்ன முக்கியமாக 3 அமாவாசைகள் தான் ரொம்ப முக்கியமான அமாவாசைகள். ஒன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று தை அமாவாசை, இன்னொன்று மாலை அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசைக்கு முக்கியமான ரீசன் வந்து கர்ணன். மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய கர்ணன். அவர் வந்து இறந்து போன அப்புறம் அவர் ஆத்மா சொர்க்கத்துக்கு போகும்னு நினச்சாரு. ஆனால் அவங்க நரகத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவர் கேள்வி கேட்குறாரு, என்னையே நரகத்துக்கு கூட்டிகிட்டு வரீங்கன்னும் போது, நீ வந்து எல்லா தானமும் பண்ண, ஆனால் அன்னதானம் பண்ணலை, நீ அன்னதானம் பண்ணியிருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். உடனே இவர் கேட்குறாரு, சரி நான் போய் திரும்ப அன்னதானம் பண்ணிட்டு வரவா, என்னை அனுப்புகிறீங்களான்றதுக்கு, நீ கர்ணன்றதுனால உன்னை அனுப்புகிறேன்னார். ஆனால் அப்போ கர்ணன் என்ன சொன்னார், இந்த மாதிரி எத்தனையோ இங்கே ஆத்மாக்கள் இருக்குது, அன்னதானம் பண்ணாமல் போனது, அதுங்களையும் என்னோட சேர்த்து அனுப்புங்க, அப்போ தான் நான் போவேன்னு கேட்டு அந்த ஆத்மாக்கள் எல்லாம் பூமிக்கு இறங்கி வரும். அந்த பீரியட் தான் மகாலய அமாவாசை. அந்த பீரியடில் நம்ம அன்னதானம் கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் நம்ம முன்னோர்களுக்கு அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். இது மகாலய அமாவாசை. ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசைக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா, தை அமாவாசை அன்று சூரியன் அவருடைய டைரக்ஷனை மாற்றுவார். அவ்வளோ நாள் ஒரு டைரக்ஷனில் போயிருந்திருப்பார். ஆனால் அன்னைக்கு அங்கேருந்து அவர் நார்த்து, வடதிசை நோக்கி நகர்வார். அதே ஆடி அமாவாசை அன்னைக்கு அவர் டைரக்ஷனை மாற்றுவார். தென் திசையை நோக்கி பிரயாணம் பண்ணுவார் சூரியன். ஓகே, இதுதான் ஆடி அமாவாசையினுடைய இம்பார்ட்டன்ஸ். தென் திசை, தக்ஷன் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லுது. அதுக்கு தக்ஷணாயனம், சூரியனுடைய டைரக்ஷனை மாற்றி அவர் திரும்பி தென்புலத்தோர் என்பது பித்ருக்களை குறிக்கும்.
தென்புலத்தோர், தெற்கு இறந்தவர்கள் ஆன்மாக்கள், அவங்களுக்கான ஒரு டைரக்ஷன். அதனால தான் நம்ம வந்து திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தெற்கு திசை நோக்கி கொடுக்கணும், தெற்கை பார்த்து கொடுக்கணும். இல்லை தெற்கில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே கடைசியாக தெற்கில் இருக்கிறது ராமேஸ்வரம், அந்த இடத்துல திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம்னுவாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைத்து நம்ம திதி தர்ப்பணங்கள் இதை கொடுக்கறது அந்த ஆத்மாக்கள் முக்தி அடைகிறதுக்கு வழி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் நமக்கு இந்த நம்ம செஞ்ச நெகட்டிவ் கர்மாலாம் கேன்சல் ஆகும், அதிலிருந்து காப்பாற்றும், நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை சந்தோஷம் ஏற்படும், நம்ம வம்சத்தவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் சகல பாக்கியங்களையும் அது கொடுக்கும். நம்மளுடைய கர்மாக்கள் நம்மளை பாதிக்காத அளவு நம்மளை கண்ணுக்கு தெரியாத ஆபத்திலிருந்து காப்பாற்றும் இந்த திதி தர்ப்பணம் மற்றவை கொடுப்பது ஆடி அமாவாசை அன்று. இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. அதனால் வருடம் திதி தர்ப்பணம் கொடுக்க தவறிய எத்தனையோ குடும்பங்கள் எனக்கே தெரியும். அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனுபவித்துக்கிட்டு வராங்கன்றதும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி நமக்கு சில பேர் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, இதனால தான் இந்த பிரச்சனை வருது, இதை முதல்ல செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஆளுங்க சொல்கிறது ஒரு நல்லது. அந்த அமாவாசைக்கு முன்னோர்களை நினச்சி செய்கிறது ரொம்ப நல்லது. பயக்கும்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையோடு செய்கிறதுல தப்பு கிடையாது. நீங்களும் இந்த ஆடி அமாவாசை அன்று உங்கள் முன்னோர் அவர்களை வணங்கி, முன்னோர்கள் அவங்கள வணங்கி இந்த திதி தர்ப்பணம் மற்றும் சம்பிரதாயங்களை கடைபிடிச்சி வரணும்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா யங்கர் ஜெனரேஷன் எங்கெங்கேயோ நோக்கி நகர்றாங்க. ஆனாலும் யங்கர் ஜெனரேஷன்லேயும் ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இப்போ இருக்குது. உதாரணத்துக்கு ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, அதனால் மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுது, ட்ரீட்மெண்ட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. ரைட்? டெக்னாலஜி வந்து பிள்ளைங்களை ரொம்ப கெடுத்து வச்சுருக்கு. நான் யார் மேலேயும் குற்றம் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும், நம்ம மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னா நமக்கு நம்ம வணங்குற கடவுள்கள், குலதெய்வம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஓகே, அதை தான் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் சொல்ல வந்தேன். இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை வருது. அன்றைக்கி நீங்கள் முடிந்த வரைக்கும் இந்த சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். முடியலன்னா அட்லீஸ்ட் காலையில் வீட்டில் நம்ம முன்னோர்களுடைய ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் அதுக்கு பூ வச்சு ஊதுவத்தி வச்சு ஒரு வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் வச்சு ஒரு பூஜையை வீட்லேயாவது பண்ணுங்கள். அன்றைக்கி அவங்கள கண்டிப்பாக நினைக்கணும். பித்ருக்கள் உடைய வாகனம் ஆயுள்காரகன்னு ஜோதிடத்தில் சொல்கிறது யாருன்னா சனீஸ்வரர் தான் ஆயுள்காரகன். அவருடைய வாகனமான காகத்திற்கு அன்றைக்கு டெஃபினட்டாக ஏதாவது படையல் வைங்க. காகம் இல்லாத ஊர் அப்படின்னா எந்த ஜீவராசிக்கு வேணாலும் படையல் வைக்கலாம். உங்களால் உங்கள் முன்னோர் பேரை சொல்லி 4 பேர் அன்றைக்கி பசியாரட்டும். ஓகே, இதான் இந்த கிளிப்பில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.